ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது கிரேட்டஸ்ட் எலமெண்ட் இந்த லிஸ்ட். ஒரு லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸில் எது கிரேட்டஸ்ட் எலமெண்ட்டோ அதை நம்ம அவுட்புட்டாக கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ லிஸ்ட்டு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். இந்த லிஸ்ட்டில் தேவையான எலமெண்ட்ஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் டைரெக்டாகவே, இல்லை எலமெண்ட்ஸை இன்புட்டாக வாங்கி அதை அப் அண்ட் ஃபங்க்ஷன் வழியாக சேர்த்துக்கலாம். ஸோ எப்படி வேணால் நம்ம லிஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ லிஸ்ட்டு ஒன்று ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். இப்போ ஜிஆர்னு ஒரு வேரியபிள் வச்சு அதில் லிஸ்ட்டோடைய முதல் எலமெண்ட்டை நாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம லிஸ்ட்லேருந்து ஒரு எலமெண்ட்டை எடுத்து அதை பிக்கஸ்ட் எலமெண்ட்டாக நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு ஃபார் லூப் ஒன்று க்ரியேட் பண்ணி இந்த ஃபார் லூப்பில் ரிமைனிங் எலமெண்ட்ஸை எடுத்து ஹேண்டில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை ஜிஆரில் அசைன் பண்ணிட்டோம். மீதி இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை ஃபார் லூப் வழியாக எடுத்து அதை அடுத்தது இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அந்த ஜிஆரையும் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸையும் கம்பேர் பண்ணுறோம். அதுதான் இப்போ என்ன கொடுக்குறோன்னா, இஃப் LIS ஆஃப் I கிரேட்டர் தென் GR அப்படின்னு கொடுக்குறோம். அப்படி கிரேட்டஸ்ட்டாக இருந்ததுன்னா GR இஸ் ஈக்குவல் டு LIS ஆஃப் Iன்னு சொல்லி கொடுக்குறோம். நாம் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை கிரேட்டஸ்ட்டாக அசியூம் பண்ணிக்கிறோம். அதை மீதி இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட கம்பேர் பண்ணுறோம். மீதி இருக்கிற எலமெண்ட்ஸை ஃபார் லூப் வழியாக ஒவ்வொன்றா எடுத்து ஜிஆரோட கம்பேர் பண்ணுறோம். லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டு கிரேட்டர் தென் GR அப்படின்னு சொன்னால் GR இஸ் ஈக்குவல் டு LIS ஆஃப் Iன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஃபார் லூப் வழியாகவே நமக்கு லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கிரேட்டஸ்ட் எலமெண்ட்டை ஐடென்டிஃபை ஆகிடும். அதை நம்ம பிரிண்ட் பண்ணிடுறோம். ஸோ நார்மலாக கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொன்னால் லிஸ்ட்டுக்கான எலமெண்ட்ஸை நம்ம டைரெக்டாக அசைன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம அப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ கிரேட்டஸ்ட் எலமெண்ட் இஸ் 123ன்னு வந்திருக்கு. இப்போ ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இது சேம் மெத்தட் யூஸ் பண்ணி எஸ்எம்னு ஒரு வேரியபிள் வச்சு லிஸ்ட் ஆஃப் 0ன்னு அசைன் பண்ணிடுறோம் லிஸ்ட்டோட ஃபஸ்ட் எலமெண்ட்டை. சேம் மெத்தட். ஸோ இதுலேயே நம்ம அட்டாச் பண்ணிடுறோம். இஃப் LIS ஆஃப் I லெஸ் தென் SM ஈக்குவல் டு LIS ஆஃப் I அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை SMல ஸ்டோர் பண்ணுறோம். மீதி எலமெண்ட்ஸை ஃபார் லூப் வழியாக எடுத்து SMோட கம்பேர் பண்ணுறோம். மீதி இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸில் எது ரொம்ப ஸ்மாலஸ்ட்டாக இருக்கோ SMஐ காட்டிலும் அந்த எலமெண்ட்டு SMல ஸ்டோர் ஆகிடும். ஸோ ஃபங்க்ஷனோடைய நேம் கிரேட்டஸ்ட் லிஸ்ட்டுன்னு இருக்குது. அதை நம்ம கிரேட்டஸ்ட் ஸ்மாலஸ்ட் லிஸ்ட்டுன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷனோடைய நேம் ரெலவெண்ட்டாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சேஞ்ச் பண்ணுறோம். அப்படி த ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் ஈஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்டை டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, எலமெண்ட்டை சேஞ்ச் பண்ணியும் பார்க்கலாம். இப்போ ஒரு சேஞ்ச் பண்ணி பார்க்குறோம். எலமெண்ட்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ என்ன அவுட்புட் வருதுன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணபடி எது கிரேட்டஸ்ட் எலமெண்ட்டோ எது ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்டோ அதை டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இது லாஜிக் கரெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி நம்ம ஈஸியாக கிரேட்டஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் இந்த லிஸ்ட்டை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல்.